என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலா என்ன மேட்டர்னே எனக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள போய் லவ் சப்ஜெக்ட மட்டும் தான் பேசினேன். அந்த சேனல் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரோமோல தப்பா போட்டு விட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல. சோ அதனாலதான் அந்த பிரச்சனை அமைஞ்சுச்சு. இவர் எதுவுமே தப்பா பேசல. ஆணவ படுகொலையை எந்த ஒரு மனிதருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த நபருமே சமுதாயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது. போய் ஆன்சர் தான் பண்ணேன். ஓகேங்களா? ஆன்சருமே யாருக்கும் பாதிப்படையாம பண்ணேன். ப்ரோமோல நிறைய சேனல்மா, அதாவது நியூஸ் சேனல்ஸ் அந்த தப்பா பண்றது இல்ல. இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ப்ரொமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பார்க்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பண்றாங்க. அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தார். ஆணவ படுகொலையை வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேர் கெடுதுமா. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க, எல்லாரும் தாயா பிள்ளையா பழகும். இப்ப நான் இருக்கேன், மதுரையில இருக்கேன், எங்க ஊர்ல எல்லாருமே அண்ணன் மைய, தம்பி மைய, சித்தப்பா மைய, அப்படிதான் நம்ம எல்லாரும் பழகிருப்போம். பாகுபாடு இல்லாம இருக்கும். பட் என்ன ரீசன், நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு. அப்ப வேணும்னே இதை திணிக்க ட்ரை பண்றாங்கம்மா. நிறைய இடங்கள்ல நான் கோவப்பட்டு எந்திரிச்சு இருக்கிறேன். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்கன்னு அப்படியே பேப்பர்னு முடிக்கிறாங்க.